இந்த 2 கொஸ்டினையும் பார்க்கலாம். முதல் கொஸ்டின் பாருங்கள், வேளாண்மையின் வணிகமயம் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டினா, கமர்ஷியலைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை என்ன கேட்டினா, குடும்பங்கள் எடுத்துக்கொள்வது கமர்ஷியலாக இருக்காது. சில குடும்ப நுகர்வுங்கிறது குடும்பம் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கொண்டாலும் கமர்ஷியலைசேஷன். முழுவதுமாக உற்பத்தி செய்த பொருட்களை சந்தைக்கு சொந்தி விற்பனை பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்ன கேட்டிங்கன்னா வேளாண்மையில் வணிகமயமாக்கக்கூடிய நோக்கம் என்பது சந்தைக்கு வரக்கூடிய பொருட்களை மட்டும்தான் குறிப்பிடக்கூடியது. அதுக்கடுத்து இந்த கொஸ்டினை பாருங்கள், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின் அடிப்படையில் இந்தியாவில் %, முக்கிய தொழிலாளர்கள் வேளாண்மை அந்த துணைத்துறைகள் இருந்தது அப்படின்னா ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 48.9 சொல்லி ரொம்ப மைனூட்டான ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஆனால் நெட்டில் தேடுறப்ப வித்தியாசமான ஆன்சர் கிடைக்குது, ஸ்கூல் புக்கில் இல்லை. என்ன இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க, அக்ரிகல்ச்சர் மெயின் இந்தியன் எக்கனாமி சில 54.6% பாப்புலேஷன் தான் 2011 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 17.4% ஆஃப் கிராஸ் வேல்யூ ஆர்டர் 2014-15 பட்ஜெட் அடிப்படையில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் கிட்டத்தட்ட $366 பில்லியன் அளவு இருக்குது. செகண்ட் லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர் இருக்குது தகவல்.